யாகங்கள் நிச்சயமாக பலன் தரும். இங்க தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஒருவர் இறந்தா புதைக்கிற வழக்கம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குதே ஒழிய எரிக்கிற பழக்கம் நம்ம கிட்ட இல்லை. நீங்க இறந்தவர்களுக்கு படையல் இட்டுட்டு அந்த சாப்பாட்டை நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், அதுல உப்பு சப்பு எதுவுமே இருக்காது. அதுல ஒரு சாரமற்ற தன்மை இருக்கும். உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். என்னைக்குமே ஒரு கொள்கையும் கோட்பாடும் ஒரு சம்பிரதாயங்களும் ஒருவர் கண்டுபிடிச்சா இதனுடைய அடுத்த எளிமையான முறையை இன்னொருத்தர் வந்து கண்டுபிடிப்பார். புத்தர் சொன்னதுக்கும் ஏசுநாதர் சொன்னதுக்கும் பகவத்கீதையில சொன்னதும் எல்லாமே ஒண்ணுதான். இன்னைக்கும் எல்லாரும் ஒரே தேவன் அப்படிங்கிற கொள்கையில இருக்காங்க. ஆனா மதங்கள் எல்லாம் வேற. மாறி எப்படி பொழியுமாமா, நல்லோர் தீயோர் எல்லாரும் மேலும் பொழியுமாமா. அதுக்கு பாரபட்சமே கிடைக்காது. பர்டிகுலர் ஒரு ஏரியாவில் உங்களால் மழை பெய்ய வைக்க முடியாது. அந்த மாதிரி இந்த யாகம்ங்கிறது ஊருக்கே பண்ணுவாங்க. நீ எப்படி வேணாலும் நமஸ்காரம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன் இப்படி வச்ச அதை தெரிஞ்சுக்க. எதற்காக இந்த தீபம், எதற்காக இந்த அபிஷேகம், எதுக்காக திருமஞ்சனத்தில் அபிஷேகம் பண்ணீங்க, எதற்காக பால் அபிஷேகம் பண்ணீங்க, அது ஒரு விக்கிரகம் நீங்க சொல்லிட்டீங்க, அது ஒரு கல்லுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க அதுல இத்தனை அபிஷேகங்கள் பண்றீங்க? கடவுள் இல்லாதவங்கள சொல்றாங்க, இந்த பாலை பசித்தோருக்கு நீங்க கொடுத்திருந்தா அதுல நீங்க கடவுளையை உணர்ந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு அவங்க பாடம் எடுக்கிறாங்க. உங்க கண் திருஷ்டியை எரிச்சு நிர்மூலமாக்கக்கூடிய சக்தி யாகத்திற்கு உண்டு. மீண்டும் மீண்டும் இந்த பூமியில வாழணும் நாம் ஆசைப்படுறோம் இல்லையா, அது பாவம். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்போவுமே நம்ம ஒரு வீட்டில் அப்படின்னு சொன்னால் ஹோமம் பண்ணுவோம், கோயில்னு சொன்னால் யாகங்கள் பண்ணுவோம். இந்த யாகங்கள் எந்த அளவுக்கு பலனை தரும், நம்ம யாகங்களில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, யாகங்களுக்கு போகும்போது நம்ம காணிக்கையாக கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இப்படி பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக குருஜி அசோகா ஆஸ்ட்ரோ அவர்கள் நம்ம நிலையத்தில் இணைந்திருக்காங்க. வாங்க குருஜியை வரவேற்கலாம். வணக்கம் குருஜி. கிழக்கிய சித்தர் நமோ நமக. யாகங்கள் பலன் தருமா? அது பலன் தரதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், எந்த மாதிரியான யாகங்கள் செய்யலாம், நம்முடைய சித்தர் கோயில்ல செய்யக்கூடிய, அதாவது நம்மளுடைய கிழக்கிய சித்தர் கோயில்ல செய்யக்கூடிய யாகங்கள் என்னென்ன? யாகங்கள் நிச்சயமாக பலன் தரும். இந்த யாகங்கள் அப்படிங்கிறது பிராமணர்கள் வந்து அந்த காலத்துல என்ன நம்பிக்கை இருந்தாங்கன்னா, எதை நீங்க நெருப்புல போடுறீங்களோ அதை அப்படியே சூரிய பகவானுக்கு போகுது, அதை அப்படியே கடவுள் அங்கீகரிக்கிறார் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. இவர்களுக்கு முன்னாடி இதே முறை யாராவது பின்பற்றுறாங்களான்னு கேட்டா யூதர்களும் இதே முறையை பின்பற்றுறாங்க. அவங்க பலி கொடுக்கறது, எரிக்கிறது அப்படிங்கிற தன்மைக்கு போனாங்க. இங்க தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஒருவர் இறந்தா புதைக்கிற வழக்கம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குதே ஒழிய எரிக்கிற பழக்கம் நம்ம கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இறக்குற எல்லாருமே திரும்ப வர்றாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கு மீண்டும் குழந்தைகளாக பிறக்கிறாங்க, அவங்கள எரிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க மீண்டும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத இங்க நம்பிட்டு இருந்தாங்க. அதனால என்னன்னா இங்க எரிக்க கூட மாட்டாங்க, எல்லாமே புதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு இவங்களுடைய நம்பிக்கை என்னவா மாறுதுன்னா, கடவுளுக்கு ஒரு விஷயம் போய் சேரணும். இப்போ வந்து இறந்தவர்களுக்கு வந்து படையல் வைக்கிறோம், ஆனா வச்ச படையல் அப்படியே தான் இருக்குது. அந்த சக்தி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். எப்படி எடுத்தாங்க? நான் வச்ச பால், பழம், பாயாசம், சாப்பாடு, சாம்பார், ரசம்லாம் இங்கே தான் இருக்குது. அவங்களுக்கு இது எப்படி போச்சு அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய சாரத்தை மட்டும் அவங்க உறிஞ்சி எடுத்தாங்க. இது நிஜமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, நீங்க இறந்தவர்களுக்கு படையல் இட்டுட்டு அந்த சாப்பாட்டை நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், அதுல உப்பு சப்பு எதுவுமே இருக்காது. அதுல ஒரு சாரமற்ற தன்மை இருக்கும். உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஃப்ரெஷ் சாப்பாடுக்கும் நீங்க பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, அப்படியே உறிஞ்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த சத்துக்களை அப்படின்னாங்க. மகா பெரியவாட்ட ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டார், நீங்களே படைக்கிறீங்க, நீங்களே திரும்ப அதை சாப்பிட்றீங்க, இதை ஏன் நீங்க முன்னோர்களுக்கு படைச்சேன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு மகா பெரியவாட்ட கேட்டப்ப அவர் சொன்னாரு. அவர் வந்து ஒரு புக்கை காமிச்சு, இந்த புக்கில் என்ன எழுதியிருக்கு, உதாரணத்துக்கு பகவத்கீதை அப்படின்னு எழுதியிருக்குதுன்னா இதை படிச்சிட்டியா அப்படின்னு, படிச்சுட்டேன் அப்படின்னு. ஓகே, அவருக்கு சும்மா அப்படி காமிச்சிட்டு என்ன எழுதியிருக்குன்னு படி அப்படின்னா, அவர் வந்து பகவத்கீதை அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னாரு. சரி, நீ படிச்சங்காட்டி இதுல இருந்து அழிஞ்சிருச்சா அப்படின்னு அவர் கேட்டார். இல்லை, அது இதில் தான் இருக்குது, இதை நீங்கள் எத்தனை பேர் படித்தாலும் உங்களுக்குள்ளே இது வருமே தவிர இது வந்து என்றைக்குமே அழியாது, நீங்களாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதை நீங்கள் எப்படி எடுத்தீங்க, இந்த வார்த்தையை எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டப்ப நான் பார்த்தேன், என் மெமரிக்குள்ள அது வந்துருச்சு. நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் மகாபெரிவா என்ன காமிச்சாரு, அவர் பகவத்கீதைன்னு காமிச்சாரு, அவ்வளோதான். இவ்வளோதான் நானும் சொல்கிறேன். நான் சாப்பாடு படைச்சேன், அந்த சாப்பாடு அங்கே தான் இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சத்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தேவை அதுதான். இன்னுமே நீங்கள் இதை அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, ஏன் அவங்க அப்படி எடுத்தாங்கன்னா, அவங்க அந்த ரூபத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு உடல் இருந்துச்சுன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க அந்த ரூபத்தில் இல்லை, அவங்க எனர்ஜிங்கிற பரிணாமத்தில் இருக்காங்க. அதில் இருக்கிற எனர்ஜியை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த எனர்ஜியை எடுக்கிறங்கிற
ஒரு அடுத்த அப்டேட் வெர்ஷன் தான் இந்த யாகமே. அவ்வளோதான், பின்னாடி கண்டுபிடிப்பாங்க. என்றைக்குமே ஒரு கொள்கையும் கோட்பாடும் ஒரு சம்பிரதாயங்களும் ஒருவர் கண்டுபிடிச்சா இதனுடைய அடுத்த எளிமையான முறையை இன்னொருத்தர் வந்து கண்டுபிடிப்பார். உதாரணத்துக்கு நீங்கள் எத்தனையோ புனித துறவிகள் மகான்கள் இந்த பூமியில் தோன்றிருக்கலாம். ஒருவர் சொன்ன கருத்துக்கும் இன்னொருவர் சொன்ன கருத்துக்கும் வேறுபாடு இருக்காது. இதை எளிமைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. புத்தர் சொன்னதுக்கும் ஏசுநாதர் சொன்னதுக்கும் பகவத்கீதையில் சொன்னதும் எல்லாமே ஒன்று தான். மாற்றம் தான் அடைஞ்சிருக்கு, அவ்வளோ வார்த்தைகள் மாற்றம், ஆனால் பொருள் ஒன்று அப்படிங்கிறாங்க. இன்றைக்கும் எல்லாரும் ஒரே தேவன் அப்படிங்கிற கொள்கையில் இருக்காங்க. ஆனால் மதங்கள் எல்லாம் வேற. பின்னாடி வந்தவங்க எளிமைப்படுத்தி 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 அன்னைக்கு தேதிக்கு எளிமைப்படுத்தி கூறப்பட்டது தான் அப்டேட் வெர்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி இதெல்லாம் கடவுளுக்கு படைச்சாலே போதும்னு நினைச்சாங்க. அப்புறம் இல்லை, அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் ஒளியா இருக்கிறார். ஒளி எதுல இருக்குது? ஒளி தீயில இருக்குது. அப்போ தீயில போட்டிங்கன்னா அந்த கடவுளுக்கு ஒரு ஒளியா இருக்கிறவருக்கு போயிடும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதனால எல்லாத்தையும் தூக்கி தீயில போட்டாங்க. பின்னாடி இதை ஒரு அறிவியல், இதுல அறிவியல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா, அறிவியல் இருக்கு. என்னன்னா, இப்போ சவுதி அரேபியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அமில மழை வந்து பொழிய வைக்கிறாங்க. அந்த அமில மலை ரெண்டுமே இங்கே கம்பேரிஷன் உண்டு. இங்கே மழை வேண்டி யாகம் நடத்துகிறோம், அவங்க மழை வேண்டி அமிலங்களை மேலே மேகத்தில் தூவி விடுறாங்க. தூவி விட்டோடனே பாலைவனத்தில் வெள்ளம் வந்துச்சு. அதை நம்ம பார்த்தோம், நம்ம ஏற்றுக்கிட்டோம். பாலைவனத்தில் மழை பெஞ்சதுன்னு சொன்னால் நம்ம நம்புவோமா? அது எப்படி பண்ணாங்கன்னா, எஸ், இதை மாதிரி துகள்கள் எல்லாம் காற்றில் மேகங்களை தூவி விட்டாங்க. சில மணி நேரங்கள்லேயே மழை பெஞ்சிச்சு. அதைத்தான் இங்கே பண்ணோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மழைங்கிறது என்ன? மழைங்கிறது ஒரு கார்பன். அதில் என்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இது மட்டும்தான் இருக்குது. நீருங்கிறது என்ன? அது H2O. அது என்னது? அது ஹைட்ரஜன் கார்பன், இந்த பிணைப்புகளில் இருக்குது. சரி, இதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த பிணைப்புகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த கார்பனை மட்டும் நம்ம உடச்சி வெளியே எடுக்கணும், அவ்வளோதான். மேலே என்ன இருக்குதுன்னா CO2 இருக்குது. இந்த கார்பன் உனைப்பை பிடிச்சு இந்த ஆக்சிஜனை இந்த ஹைட்ரஜனுடன் சேர்த்திட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நீருங்கிறது உருவாயிரும். கீழே இருந்து நம்ம என்னத்தை கொடுத்தா போதும்னா ஹைட்ரஜனை மட்டும் கொடுத்தா போதும். இந்த ஹைட்ரஜன் எல்லாம் எந்தெந்த மூலிகைகளில் தாவரங்கள்ல அதிகமாக இருக்குதோ அதை தீயிலிட்டு எரிச்சு அந்த புகையை மேலே எலும்பு செஞ்சாங்க, அவ்வளோதான். இந்த புகை மேலே போய் எல்லா கார்பன் டை ஆக்சைடையும் உடச்சி 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 இந்த ஹைட்ரஜனோட பிணைப்பை ஏற்படுத்தி நீர் திவலைகளாக மாறிடுச்சு, அவ்வளோதான். அங்கே ஆல்ரெடி இருந்தது கூட இன்னொரு மூலக்கூறை நம்ம சேர்த்தணும். இந்த மூலக்கூறு வினை புரிஞ்சு இங்கே மழை அப்படிங்கிற நீர் H2O அப்படிங்கிறது இந்த பூமிக்கு வந்துச்சு, இவ்வளோதான். இதை ஆன்மீகவாதி நாங்கள் நம்புகிறோம். ஆனால் ஆன்மீகவாதி இல்லாதவர்கள் இதை நம்ப மாட்டாங்க. அவர்கள் அமில மலையை நம்புகிறாங்க. இவங்க என்ன பண்ணினாங்களோ அதைத்தான் அவங்க செயற்கையாக பண்ணாங்க. அந்த செயற்கை அமில மலை எல்லாருமே நம்புகிறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். ஒன்றை இப்போ அந்த அதற்கு முன்னோடி யாருன்னு கேட்டால் இந்த யாகம் தான். இந்த யாகம் மாறி எப்படி பொழியுமாமா? நல்லோர் தீயோர் எல்லார் மேலும் பொழியுமாமா. அதுக்கு பாரபட்சமே கிடைக்காது. பர்டிகுலர் ஒரு ஏரியாவில் உங்களால் மழை பெய்ய வைக்க முடியாது. அந்த மாதிரி இந்த யாகம்ங்கிறது ஊருக்கே பண்ணுவாங்க. அதில் மழை பெஞ்சா நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி யாகம் அதீத பலன்களை கொடுக்கும். இன்றைக்கும் சக்தி வாய்ந்தது. நம்ம கேளக்கியர் சித்தர் கோவிலில் மாதத்திற்கு 8 முறை யாகம் வளர்த்துறோம். சஷ்டி, அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, அனைத்து வளர்பிறை தேய்பிறை விசேஷ நாட்களில் எல்லா நாளுமே யாகம் வளர்த்தி தான். அதற்கு பிறகுதான் எல்லா பூஜை புனஸ்காரம் அபிஷேகம் எல்லாமே. முதல்ல யாகம். இந்த யாகத்திலையுமே படிக்கும் குழந்தைகளுக்காக தனியாக நாங்கள் யாகம் வளர்த்துறோம். அந்த யாக மை கூட குழந்தைகளுக்காக கொடுக்குறோம். இந்த மை கூட பார்த்தீங்க அப்படின்னா ஞாபக சக்தி, இந்த சுரப்பியை சுரக்கக்கூடிய அளவுக்கு ஞாபகம்ங்கிறது இங்கே தான் இருக்கும். இதுதான் 3வது கண், பிட்யூட்டரி கிளாண்ட், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு இந்த படிப்பை ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய மூலிகைகளை தீயிலிட்டு எரித்து அதை நெய்யில் கலந்து இந்த மையை தான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். இதை ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு நான் வச்சிருக்கிறது கூட அதே மை தான். இது எதற்காக அப்படின்னா ஞாபக சக்தி, நம்ம என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் ஒரு முறை இந்த மையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நீங்களே 10 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு குழந்தைகள் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய மாற்றமாக நடக்குது. கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கும் அறிவியலுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி லெக்சரர் எடுப்பேன். இங்கே வாங்க இப்படின்ட்டு. இந்த பழக்கம்லாம் எங்கள் கோவிலில் கிடையாது. தூரத்தில் நின்றுட்டு இப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் கிடையாது. நீ வா, நீ எதுக்காக நமஸ்காரம் பண்ண? முதல்ல இப்படி கை வச்ச இல்லையா? ஏன் இப்படி வச்ச? நீ எப்படி வேணாலும் நமஸ்காரம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன் இப்படி வச்ச? அதை தெரிஞ்சுக்க. எதற்காக இந்த தீபம்?
எதற்காக இந்த அபிஷேகம், எதுக்காக திருமஞ்சனத்துல அபிஷேகம் பண்ணீங்க, எதற்காக பால் அபிஷேகம் பண்ணீங்க, அது ஒரு விக்கிரகம் நீங்க சொல்லிட்டீங்க, அது ஒரு கல்லுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க அதுல இத்தனை அபிஷேகங்கள் பண்றீங்க? கடவுள் இல்லாதவங்கள சொல்றாங்க, இந்த பாலை பசித்தோருக்கு நீங்க கொடுத்திருந்தா அதுல நீங்க கடவுளையை உணர்ந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு அவங்க பாடம் எடுக்கிறாங்க. அப்ப ஆன்மீகவாதிகளாகிய நாம் ஏன் சிலைகளுக்கு பால் அபிஷேகம் செஞ்சோம்? இது எல்லா விளக்கங்களையும் எங்க கோவில நான் சொல்றேன். என்ன அபிஷேகம் பண்றோம்னா, இந்த அபிஷேகம் எதற்காக, யாருக்காக, என்ன நன்மைக்காக பண்றோம்னு சொல்லுனதுக்கு அப்புறம் தான் அந்த அபிஷேகமே பண்றோம். அதன் பிறகுதான் இன்னைக்கு கேளைக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னன்னா, இவங்களுக்குள்ள அறிவியல் அப்படிங்கிற ஒரு ஆன்மீகம் கலந்த அறிவியலை கொடுத்ததுனாலதான் இந்த வளர்ச்சியுமே. இப்படி நம்ம ஏன் கை கூப்புறோம் அப்படின்னா, இப்படி நான் பண்ணும்போது என் எதிரில் என்ன பொருள் இருக்கோ அதனுடைய சக்தியை அப்படியே நான் உள்வாங்குறேன்னு அர்த்தம். நீங்க யாரெல்லாம் இப்படி நமஸ்காரம் பண்ணீங்கன்னா, பெரியவர்கள் எல்லாம் இப்படி நமஸ்காரம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க என் முன்னாடி இப்படி பண்ணாலும் என் சக்தி, என் அறிவு எல்லாத்தையும் நீங்க வெளியே எடுக்கிறீங்க, உங்களுக்குள்ள அது போகுது அப்படின்னு அர்த்தம். இது யோகாசனத்திலுமே இது ஒரு சிறந்த ஆசனம். ஃபர்ஸ்ட் நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் எல்லா ஆசனமும் பண்ணுவீங்க. அந்த சூரிய நமஸ்காரமே அவன் அப்படிதான் பண்ணான். அங்க லைட் எரியுது, இந்த லைட்ல இருக்கிற எனர்ஜி அழியாத ஆற்றல் மூலமா இருக்குது. அதனால அந்த எனர்ஜி எனக்குள்ள வேணும், நானும் அழியாத ஆற்றல் மூலமா இருக்குன்னு மனுஷன் நினைச்சா, அதனாலதான் பஞ்சபூதங்களை அவன் நமஸ்காரம் பண்ணான். அதுல முதலாவது சூரிய நமஸ்காரம். நீர், எல்லா காற்று எல்லாத்தையுமே அவன் பஞ்சபூதங்களையுமே நமஸ்காரம் பண்ணான். நெருப்பை பார்த்து பயப்பட்டான், இது கடவுள் அப்படின்னு அவன் நம்பினான். ஏன்னா அது அழியாத ஆற்றல் மூலத்திலிருந்து வந்துச்சு, அது சூரியன்ல இருந்து இந்த நெருப்பு வந்துச்சுன்னு அவன் நம்பினான். இந்த நெருப்பு இன்னைக்கும் தீபம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 360 டிகிரிலையுமே அடிக்கும். ஒரு நீங்க எந்த திசையில எரியுதுன்னே நீங்க தீபத்தை சொல்ல முடியாது. கிழக்கு நோக்கி எரியுதா, மேற்கு நோக்கி எரியுதான்லாம் சொல்ல முடியாது. அது மேல் நோக்கி எரியும், 360 டிகிரிலையுமே ஒளி அடிக்கும், அவ்வளவுதான். சின்ன குழந்தை கூட கேள்வி கேட்கும், இறைவன் எங்க இருக்கிறார், எந்த திசையை நோக்கி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் பதில். விளக்கு கூட எந்த திசையும் நோக்கி கொண்டு இருப்பதில்லை. இந்த யாகமும் அப்படிதான். உங்க கண் திருஷ்டியை எரிச்சு நிர்மூலமாக்கக்கூடிய சக்தி யாகத்திற்கு உண்டு. நீங்க யாகத்துல உட்காந்தாலே உங்க உடல் தூய்மையாகும். நான் மாலை போட்டிருக்கேன் இல்லையா, இது துளசி மாலை. இந்த துளசி மாலை கண் திருஷ்டி அப்படியே உள்வாங்கி இது வச்சுக்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரிஃப்ளெக்ட் பண்ணினது போக மிதமிஞ்சிய ஒன்று இதுக்குள்ள உள்ள போயிடும். இதை நீங்க நெருப்புல காட்டிங்கன்னா இது சுத்தி ஆயிரும். இதுதான் சுத்திப்படுத்துறது. நீங்க யந்திரத்தை சுத்திப்படுத்தலாம். நீங்க கையில கருங்காலி கோல் வச்சிருந்தீங்கன்னா அந்த கோலை சுத்தி பண்ணணும். இந்த மாதிரி மாலைகள் போட்டு இதை சுத்தி பண்ணணும். எல்லாமே சுத்தி பண்ணி தான் நீங்க திரும்ப அணியணும். கருங்காலி மாலை சில பேர் போட்டு பிரச்சனை வருதுன்னு சொல்ற எல்லாத்துக்கும் காரணமா அவங்க அதை சுத்தி பண்ணல அப்படிங்கிறதான். எப்படி சுத்தி பண்ண முடியும்னா, நெருப்புல போட்டீங்கன்னா அதை சுத்தி ஆயிரும், அவ்வளவுதான். இதை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. இந்த நெருப்புக்கு இது பிளாக் ஹோல் மாதிரி உங்களுடைய எல்லா கெட்ட எனர்ஜியும் உள்ள இழுத்து எரிச்சு சாம்பல் ஆக்கிரும். இது ஒவ்வொரு பொருளையும் அழிச்சது இல்லையா? இந்த அழிக்கிறங்காட்டி தான் சிவனை அழிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னே சொன்னாங்க. ஆனா அவங்களாம் என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா, இவர் எல்லாரையும் அழிப்பாரு. எல்லாரையும் அழிக்க மாட்டாரு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட கர்மாக்களை இவர் அழிப்பார். எதையாவது எரிச்சு அழிச்சிங்கன்னா மீதி என்னதான் உங்களுக்கு ரிட்டர்ன்? சாம்பல் தான். அந்த சாம்பலை தான் அவர் பூசிட்டு உட்காந்துருந்தார். இவர் மரக்கட்டையெல்லாம் போட்டு எரிக்க மாட்டார், ஆளுங்களை போட்டு எரிக்க மாட்டார். இவர் கர்மாவை எரிப்பார். அதனால மிஞ்ச என்ன இருக்குன்னா சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல் தான். ஏன் இதை அவர் பூசினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்குள்ள அந்த கர்மாவை உள்ள வாங்கிட்டார். ஏன்னா இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கணும்னா, நான் பிறக்கும் போதே இப்படி இந்த இன்னாருக்கு தான் பிறக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் படிக்கணும், இவன் ஜாதகமே இதாங்க அப்படின்னு நான் பிறந்து வந்தேன். இதை நான் மாத்தணும்னு ஆசைப்படுறேன். அதை யார்கிட்ட போய் கேட்கிறேன் அப்படின்னா, கடவுள்கிட்ட கேட்கிறேன். அவர் டைவர்ட். நான் இப்போ முருகன்கிட்ட கேட்டா முருகன் என்னை டைவர்ட் போட்டுடுவார். தம்பி, நீ ஆசீர்வாதங்கள் செல்வங்கள் கேட்டால் நானே கொடுத்துருவேன். நீ கேட்கறது முக்தி கேட்குற, இந்த வாழ்க்கையை வேணான்னு கேட்குற, வேற ஒரு வாழ்க்கை கேட்குற. அந்த வேற ஒரு வாழ்க்கைய உன்னுடைய கர்மாவை ஒருத்தர் வாங்கிக்கணும், அப்பதான் இது கிடைக்கும்னு அவர் சிவபெருமான் கிட்ட டைவர்ட் போட்டுடுவார். நான் சிவபெருமான் போனதா அவர் தான் அந்த யாகம். அந்த யாகத்துக்குள்ள நீங்க போனா மட்டும்தான் உங்களுடைய மொத்த கர்மாவும் எரிஞ்சு சாம்பலாகி நீங்க இப்ப புது பிறப்பு எடுப்பீங்க. அதனாலதான் சிவனுக்கு இன்னொரு பேர் வச்சாங்க, மாய பிறப்பருக்கும் ஈசன் அப்படின்னு. மீண்டும் மீண்டும் இந்த பூமியில வாழணும் நாம் ஆசைப்படுறோம் இல்லையா, அது பாவம். உங்ககிட்ட பாவமே இல்லைன்னா நீங்க பிறக்க மாட்டீங்க, நீங்க முக்தி அடைஞ்சிருவீங்க, மோட்சம் அடைஞ்சிருவீங்க, கடவுளோட கடவுளா மாறிடுவீங்க. இந்த மனுஷங்கிறத இது ஒரு சாபக்கேடு தான். ஆனா இதுதான் இங்கதான் இருக்க எல்லாருமே ஆசைப்படுறோம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க மேல, இங்க இருக்கிறது மேல பற்று வச்சுட்டோம், ஆசை வச்சுட்டோம், அன்பு வச்சுட்டோம், வச்சு தொலைச்சிட்டோம் அப்படிதான் சொல்லணும். அதனால இதுல இருந்து விடுபட நமக்கு கஷ்டமா இருக்கு. இருந்துட்டா இந்த மெமரி அழிஞ்சிரும், உங்களுக்கு இந்த ஞாபகம் இருக்காது. அதுதான் இந்த மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ, செத்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ. இந்த ஞாபகங்கள் நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். செத்த உடனேமே 30 நாள்ல உங்க மொத்த மெமரியை எரேஸ் பண்ணிட்டு தான் உங்களை வேலையை கூட்டிட்டு போவாங்க. இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, திரும்ப ஒடியாந்துருவேன். ஐயோ, நான் இங்கதான் பிறந்தேன்,
இதுதான் என் புள்ள, இதான் எல்லாமே பார்த்து நீ திரும்ப ஒடியாந்துருவேன். இவங்க யாராவது மேலே வந்தாங்கன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ, இங்க மாதிரி என் மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓடுவேன். அதனால வேலையா அவங்க மெமரி எரேஸ் அடிக்கிறதா. தாடி வளர்ந்துட்டங்காட்டி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கன்னத்தில் வந்து இங்கே குழி இருக்கும். ஜென் தத்துவங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கன்னத்தில் குழி விழுவுறவங்க வந்து இந்த மெமரியை எரேஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அனுமதி கேட்பாங்களாம். நான் இந்த மாதிரி ஒரு நினைவுகள் மொத்தத்தையும் அழிக்க போறேன், அதனால நீங்க எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டப்ப இல்ல தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி நீ அனுமதி கொடுக்கலன்னா 1000 வருடங்கள் இந்த நதி, அதாவது அந்த நதியை கடக்கணும். அந்த நதியை கடக்கிறதுக்கு உங்க நினைவுகள் எல்லாத்தையும் அழிக்க வேண்டும். அழிச்சுட்டு நீங்க அந்த பக்கம் போகலாம். இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா 1000 வருடங்கள் சுத்தி அந்த ஆற்றை கடந்துதான் நீங்க போவீங்க அப்படின்னு அவங்க உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான். இந்த மாதிரி கன்னத்தில் குளியிருக்கிற எல்லாருமே இப்படி நினைவுகளை அழிக்கவே நாங்கள் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன் அழிக்க மாட்டோம்னாங்களா, இந்த மாதிரி கன்னத்தில் குழி இருக்கிறவங்களா போன ஜென்மத்தில் ஒருத்தவங்களை விரும்பினாங்களாம், அடுத்த ஜென்மத்திலையும் அவங்களோட தான் வாழ்வேன்னு இவங்க கேட்டாங்களாம். அந்த நினைவுகளை அழிச்சிடாதீங்க அப்படின்னு. அதனால பெரும்பாலும் இந்த ஜென்ம தத்துவங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, கன்னத்தில் குழி இருக்கிறவங்க போன ஜென்மத்தில் இவங்க யாரை கல்யாணம் பண்ணாங்களோ அவங்களோட தான் மீண்டும் இவங்க சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நினைவுகள், இதனுடைய கர்மாக்கள், இது எல்லாமே அடங்கி இருக்குது. ஸோ யாகங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். அடுத்து அவங்க எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும்னா, சார் அப்போ வருஷாந்திரம் எல்லாருக்கும் சாமி கும்பிடுறோம், நீங்கள் என்னடானா மொத்த நினைவுகளையும் எரேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறீங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, முன்னோர்களுக்கு திதி கொடுங்க, தர்ப்பணம் கொடுங்க, எத்தனை வீடியோக்கள் பேசியிருக்கீங்க, திடீர்னு பார்த்தா நினைவுகளே இருக்காதுங்க அப்படிங்கிறீங்க. ரெண்டும் உண்மைதான். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, இப்போ நானும் மேலே போயிட்டேன், நீங்களும் மேலே வந்துட்டீங்க. மேடம் உங்களை அந்த சேனலில் பார்த்தேன், நல்லா இருக்கீங்களா, அதுக்கப்புறம் யார் உங்கள் சேனல் இருக்கான்னு அங்கே வந்து நம்ம ரெண்டு இதே ஞாபகத்தோடு அங்கே பேசிகிட்டு இருப்போம். எங்கே என் கேமராமேனை காணோம், எங்கள் டிரைவரை வர சொல்லுங்கள். இதை தாண்டி இன்னும் இவங்க நம்ம ஆளுங்க, இவங்க தெரியாதா, இவங்க அந்த சாதிக்காரங்க, இவங்க இப்படி இருப்பாங்க. இந்த நினைவுகள் அப்படியே அந்த மனசை மேலே தூக்கிட்டு போயிடுவோம். ஆமாம் மாமா, இவன் என் மாமா, இது என் மாப்பிள்ளை அப்படின்றோம். அங்கே போய் இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச, ஏன் மொத்த நினைவுகளும் இவனுக்கு இப்படியே இருந்துச்சுன்னா இவன் இப்படி தான் இருப்பாங்க மேலே போய். இந்த கேள்வி நீங்க இப்படியே மாத்தி புரிஞ்சுக்கோங்க. அப்படி என்னன்னா, இப்ப இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டா, இந்த பூலோகம் அப்படியே மேலோகத்திலயும் இவன் இப்படியே இருப்பான். உங்க டிரைவர் வந்து மோட்சம் அடைஞ்சு உங்க தேவலோகத்திலே இருந்தா, தேவலோகத்துல உங்க டிரைவர் உங்க பக்கத்துல உட்கார நீங்க அனுமதிப்பீங்களா? அனுமதிக்க மாட்டீங்க. உங்ககிட்ட வேலை செய்யறவங்க வந்தாங்கன்னா நீங்க அனுமதிப்பீங்களா? சார் நான் கீழே சிஎம்மா இருந்தேன், இவர் டிரைவரா இருந்தாரு, கண்டிப்பாக மனுஷன் பேசுவான். அதனாலதான் மெமரியை எரேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி சார் பர்டிகுலராக நம்ம வீட்டுக்கு வந்து வருஷாந்திரம் கும்பிடும் போது அந்த சக்தியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வெளியே போனாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட ஒரு பாதை இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒளிக்கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்த ஒளிக்கற்றை உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் கடவுள் அடையும். உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இந்த ஃப்ரீக்வன்சி எங்கே போய் இந்த பூமியில் டச் ஆகுதோ அங்கே உங்களுக்கான படையல் இவங்களெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் மேலே வந்துடலாம். இதை என் பையன் வச்சான், என் பேரை வச்சான், 3 தலைமுறைக்கு அப்புறம் வச்சிருக்கான், இதுதான் என் குலதெய்வம், இந்த கோயிலில் தான் நடந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த பூமியிலிருந்து உங்கள் பேரை சொல்லி அவங்க யாராவது திதி தர்ப்பணம் கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே உங்கள் ஃப்ரீக்வன்சியில் ஆட் ஆகும். அதனால தான் உங்கள் பேரை சொல்கிறாங்க. இப்படி கொடுத்த உடனே அது கரெக்டாக உங்கள் ஃப்ரீக்வன்சியில் ஆட் ஆயிரும். உங்களுக்கு அந்த சக்தி வந்துடும். நீங்கள் மேலோகத்துக்கு அந்த எனர்ஜியை வாங்கிட்டு வந்துடுவீங்க. இந்த ரெண்டுமே உண்மைதான். இதுலேயும் நம்ம அறிவுக்கு எட்டாத சில நுட்பமான விஷயங்கள் இருக்கும். இதை நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கணும், இல்லை இன்னும் ஆன்மீகத்தில் இன்னும் ஆழமாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அப்போ உங்களுக்கு இதுக்கான விடயங்கள் ஈஸியாக கிடைக்கும். வருகிற மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்கா வெள்ளி திருப்பூருக்கு பக்கத்தில் விராலி காட்டூர் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் கேளக்கியர் சித்தருக்கு கற்கோவில் கட்டி ஆவர்த்தன மகா கும்பாபிஷேக விழா நடக்குது. வெளிநாடுகள் மற்றும் தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிறாங்க. இதில் நீங்களும் கலந்து கேளக்கியர் சித்தருடைய அருள் பெற்றுக்கொள்ளுங்க. இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க மாற்று மதத்தினர் அனைவரும் கலந்து கொள்ளுங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க. அவ்வளோதான் நான் உங்களை கூப்பிடுறேன். இந்த அழைப்புக்கு டைட்டிலே வந்து பாருங்க. இந்த மண்ணை மிதிச்சு உங்களுக்கு வைப்ரேஷன் கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் மறுபடியும் வரவே வேணாம். நீங்கள் இதை நம்பவும் வேண்டாம். நான் அடித்து சொல்கிற கேரண்டி எழுதி கொடுக்குறேன். மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள் நடக்கும். அதன் பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 7 நாள் 17 நாள் இல்லையா ஒரு மண்டலம் இதை உச்சாரணம் பண்ணி பாருங்க. உங்களுடைய மொத்த பிரச்சனைக்கும் மொத்த தீர்வு. ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் 1 டம்ளர் தண்ணீர் ஒரு நெய் தீபம் வச்சு 1008 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை கிடைச்சிட்டதான் நம்புங்க.
அந்த சிக்னல் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு போகும். இந்த மந்திரம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பும். பிரபஞ்சம் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். அதனாலதான் இங்க ஒரு 2 வருடங்கள்ல 1 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் இன்னைக்கு பெருக்கி இருக்காங்க. இது மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இந்த கேளக்கியர் சாம்ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்து பாருங்க, கேட்டது உடனுக்குடன் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ரொம்பவே அற்புதமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்காகவே விரிவா எடுத்து கூறியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி. கேளக்கியர் சித்தர் நமோ நமக.